உள்ளே போகலாமா? சும்மா போகலாம் வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Acharya. ஸோ எதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, ஸ்டார்டிங்கில் நான் சில கிளிப்ஸ் எடுத்து அது ரெக்கார்ட் ஆகலைனால தான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எங்கே வந்துக்கிறோன்னா, கோல்கொண்டா பாலியா தாண்டிட்டு முன்னாடி போயின்னு இருக்கிறோம். மெட்ரோ ரைட் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியுதோ, மெட்ரோ போயின்னு இருக்குது பாருங்கள். ஸோ சேனலுக்கு யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகினிங்கில் சொல்ல மறந்துட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலோட லிங்க்கை. இப்போ நம்மளுக்கு என்ன 600+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடணும். அது டார்கெட் வந்து ஜான் வச்சுக்கிறேன். ஸோ ஜான்லுக்குள்ளே நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நெல்மங்கலத்தை வந்துட்டோம். இன்னும் 40 கிலோமீட்டர்ஸில் தும்கூர் வந்துடும். அப்புறமா நான் மைக் அடாப்டர் வாங்கினேன். மைக் அடாப்டர் கோப்ரோக்கு, அப்புறமா ஒரு எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று வாங்கினேன். ஸோ ஆடியோலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. கிளியராக இருக்கணும்னு நம்புகிறேன். அப்படி கிளியராக இல்லைன்னா செம்ம பல்பு தான். ஏன்னா நான் டெமோ கூட எதுவுமே செக் பண்ணல. ஹோப்ஃபுல்லி கிளியராக இருக்கணும். இதனால் அங்கே போய் டெஸ்டினேஷனில் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். மொபைலில் கோப்ரோ ஆப் இருக்குல்ல, அதில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு ஆடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வண்டி வந்துட்டு நம்ம செனரேட்டா கூட போகல, என்னோடய ஃப்ரெண்ட் வண்டியில் தான் போயின்னு இருக்கிறோம். இதோ ராயல் என்ஃபீல்டு தான். ஆனால் இது வந்துட்டு 350cc கிரே மெட்டல் என்றப்பார், கன் மெட்டல். 6 கிலோமீட்டர்ஸில் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவோம் நம்ம. அந்த இந்த லொக்கேஷன் மட்டும் பாருங்களேன். லைக் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஃபுல்லு மவுண்டன்ஸ் தான் கவர் ஆகிட்டுருக்கு. நம்ம இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் போயிட்டு முன்னாடியே அங்கே ரைட் எடுக்கணும். ஸோ நம்ம ரைட்லேயே மெயின்டைன் பண்ணலாம். ரைட் எடுக்கிறேன்னு சொல்லலை, நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டோம். அதனால் மறுபடியும் ஒன் வேயில் வந்து இருக்கோம் பாருங்களேன். ஸோ இங்கே இப்போது ரைட் வந்துட்டு நம்மளுக்கு லெஃப்டாக மாறிடுச்சு. ஸோ இது லெஃப்டாக மாற்றணும் நம்மளுக்கும். உஷாராக க்ராஸ் பண்ணலாம். ஸோ இது உள்ளே தான் போகணும் நம்ம. லொக்கேஷனுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு இன்டீரியர் உள்ள ஏதோ ஒரு வில்லேஜ் உள்ளே கூட்டு வந்துருக்குது. ஆனால் ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே யாருன்னா லோக்கல்ஸில் கேட் பார்க்கணும் எப்படி அங்கே போச்சுன்னு. ரைட் சைடில் இருக்குதுல்ல, அதுதான் நினைக்கிறேன். பாசாடி பெட்டா. ஸோ பெட்டானா மலை, கனடாவில் பெட்டானா மலை. எஸ், லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். நிறையா காரு பைக்கெல்லாம் நெல்லின்னு இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தா நம்மளுக்கு கொம்பேட்டேஸ்வர் அது சில ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் வந்துட்டோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த லொக்கேஷன் வேறு, நான் இது வந்துக்கிற லொக்கேஷனே வேறு. ஆனால் தண்ணியெல்லாம் இருந்துச்சு நான் பார்த்த வீடியோவில். ஆனால் இங்கே பார்த்தா ஃபுல் மலை தான் இருக்குது. தெரியுதான்னு தெரியல. ಗುರು ಬೇರೆ ನೀರಿದೆಯಾ? ಹಾಂ ದೂರ ಇದು. ஓகே, ஸோ ரைட் சைடில் போகணுமா நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு பார்க்கலாம். ஆனால் வண்டியெல்லாம் எப்படி எடுத்துன்னு போனாங்கன்னு தெரில. இப்போ இந்த மலை மேலே நம்ம ஏறணுமா? சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாமா இல்லை வந்து குடிக்கலாமா? டூட் ஏற முடியுன்ற சரி. தண்ணி அது தண்ணி அந்த பார்த்த போல வச்சுவா. ஓ, மேலே போயிட்டு வரலான்றியா? ஃபஸ்ட் ஸ்டெப் ஏறிட்டோம். ஏறிடுவோம் நம்பிக்கை இருக்குது. இல்லை பாருங்க,
பார்த்தாலே வந்துட்டு இந்த பையன் தான் தூங்கிட்டான். என்ஷன் 10 மணி. ஆள் மாரி ஸ்கில் யூஸ் பண்ணி சரிங்க தம்பி. ஏய் போடு பாதி தூரம் வந்துடும். டூட் ஏற முடியுன்ற ஓகே. ஸோ மேலே ஆல்மோஸ்ட் வந்துட்டானா ஒரு டேஷும் இல்லை எங்கள் மேலே. என்னத்துக்கு இவ்வளோ தூரம் ஏறி வந்தான்னு கூட தெரில. வியூ மட்டும் பார்க்கலாம் அப்படி இருக்குதுன்னு. ஸ்டார்ட் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிட்டான். நம்ம கீழேருந்து போகலாம். இங்கே லொக்கேஷன் அவ்வளோதான். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மறுபடியும் கீழே இறங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் செம்ம டயர்டாகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நின்னா காலெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. வைப்ரேஷன் ஆகிருக்கு காலெல்லாம். டாக் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்டா. ப்ளீஸ் நெவர் டூ திஸ். ஓகே. ஸோ கோப்ரோவில் பேட்ரி காலி ஆகிட்டு எங்களுக்கும் பேட்ரி காலி ஆகிட்டு. ஸோ கோப்ரோ பேட்ரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நானும் அங்கே சுகர் கேன் ஜூஸ் இருக்குது அங்கே முன்னாடி. ஸோ அங்கே போய் சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு இந்த பக்கம் போனால் உங்களுக்கு அந்த லேக் வரும். ஸோ இந்த பக்கமே போயிட்டு அந்த லேக்கு வியூவை காமிக்கிறோம். ಯಾವ ಕಡೆ ಸರ್ ಅದು ಲೇಕು? ರೈಟ್ ತಗೊಳ್ಬೇಕಾ? ஓகே. ஸோ ஏதோ ஒரு ஊரில் வழி சொல்லிக்கிறாங்க, அதை பக்கம் தான் போயின்னு இருக்கிறோம். ஆனால் இந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்குது. ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ரெண்டு பக்கமும் ஃபுல் ஃபார்மிங் லேண்ட் தான் இருக்குது. இங்கே லெஃப்ட் எடுக்கணும். நாங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம், மறுபடியும் மிஸ் ஆகிட்டு. ஸோ இங்கே லெஃப்ட் எடுத்தோமா லைட்டாக ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது. ஏற்கனவே யாரோ இருக்கிறாங்க அங்கே, மோஸ்ட்லி அந்த கார் நில்லுச்சுல அவங்க நினைக்கிறேன்.
யாரை கேட்குது? நல்லா இந்த ரோடு. ஓகே, ஸோ இந்த ரோடு பாருங்கள், செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு. ஏதோ ஃபார்மிங் லேண்ட் உள்ள தான் போயின்னு இருக்குது இது ரோடு, ஆனால் சூப்பராக இருக்குது. ஸோ இது மேலே போனால் தான் நம்மளுக்கு அந்த லேக் வர நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஹில்ஸ்க்கு போகாதீங்க, அதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இங்கேயே டேரெக்டாக வந்துருக்கோம். நம்ம இங்கேயே வந்துட்டுக்கணும் இல்லை, அப்பயே யாரன்னா கேட்டு. ஓகே, ஸோ இந்த மலை மேலே தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். வா, வந்துடுச்சு ஃபைனலாக. ஓகே, ஸோ அந்த லேக் சொன்னல எங்கள் பாருங்கள், வியூ மட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம தப்பு வழி வந்து மாறிட்டு அந்த மலைக்கிட்ட போயிட்டோம். ஸோ நம்ம வேறு வழியில் வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா லோக்கல் ஸ்டாஃப்னா கேட்டுவாங்க, கஷ்டப்பட்டு ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ நம்ம ஒரு ரவுண்ட் போகலாம் வாங்க. ஃபைனலாக நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு இங்கே லேக் கீழே இறங்கி வந்துக்கிறோம். ஸோ இந்த வியூ காமிக்கிறேன். இந்த வியூ காமிச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், இந்த வியூ மட்டும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வியூ எல்லாம் பிடிச்சுன்னு நம்புகிறேன். பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கோபுரில் செகண்ட் பேட்டரியில் சார்ஜ் காலி ஆகிடுச்சு. ஸோ see you people in the next video. Until then, take care and stay safe guys. Bye.